ஆஸ்ட்ரோஜென் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் அந்த என்னுடைய குருவினுடைய அருளாலையும் நல்லவருடைய ஆசையினாலும் ஒரு அற்புதமான நிகழ்வு ஆஸ்ட்ரோஜென் இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து தொடங்கி எடுக்கிறோம். அடியெடுத்து வைக்கின்றேன். சோழி பிரசன்னம் ஜோதிடம் எத்தனையோ தலைமுறைகளை கடந்து வந்தாலும் கூட ஆறுதல் தரக்கூடிய ஒரு சுமை தாங்கியாகத்தான் ஜோதிடம் இருக்குது. நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ நாம் அதை நோக்கி நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான நிகழ்வு தான் ஆஸ்ட்ரோஜென். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 ராசி. அந்த 12 ராசியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியும் சோழி பிரசனம் என்று சொல்வார்கள். பிரசனம் இன்றைக்கும் மலையத்துவ தேசத்தில் இது ஒரு அற்புதமான ஒரு கலையாகத்தான் ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றைக்கும் நடந்துட்டு வருது. அதை முதலாக நான் ஆஸ்ட்ரோஜெயினில் சொல்கிறேன். தொடர்ந்து இதை இங்கே பார்த்துட்டு வாருங்க. அப்போ அந்த நான் வணங்குகிற என் தாய் பிரத்யங்கரா விஷ்ணுனுடைய ஆசை ஆஸ்ட்ரோஜென் இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவும் நிறையிலும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மாதம் ஒவ்வொரு மாதத்துக்குமே சிறப்பு. மாதங்களில் நான் மார்கழி என்று தான் அந்த மகாதேவன் சொல்லுகின்றார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது புரட்டாசி மாதம் வாழ்வையே புரட்டி போடுகின்ற ஒரு மாதம். ஒவ்வொரு காலமும் ஒரு கட்டத்தை நாம் கடந்து வந்து தான் ஆக வேண்டும். இன்றைக்கு நல்லது நடந்துடாதா, நாளைக்கு நடந்துடாதா என்றெல்லாம் இயங்குகின்றது தான் மனித மனம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த புரட்டாசி மாதம் சோழி பிரசன்னத்தில் மேஷராசிக்கு எவ்வாறு இருப்பதை பார்ப்போம். மேஷத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம். ஒரு நல்ல நிகழ்வு தாங்க. ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில கட்டங்களை நாம் கடந்து வருவோம் என்போம் அல்லவா. அந்த வகையில் பார்க்கும்போது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவாகட்டும் சனியாகட்டும் குருவாகட்டும் இவை மட்டும் பலம் வாய்ந்த கிரகங்கள். பேச்சு அவருக்கு நீண்ட காலங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சி என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களுடைய பயிற்சி இந்த புரட்டாசி மாதம் நடைபெறுகின்றது. ஒரு அற்புதம் என்றே சொல்வேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாய் பயிற்சி, குறிப்பாக சொல்லப்போனால் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி இந்த மாதம், அதாவது இந்த மாதம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் முதல்ல பார்த்திங்கன்னா சூரியனுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது தான். சிம்ம ராசியிலிருந்து அவர் கன்னிராசிக்கு பயிற்சியாகின்றார். ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா சூரியனுடைய பார்வை சனி மீது படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வும் இந்த புரட்டாசி மாதத்திலே நிகழ்கின்றது. புரட்டாசி மாதம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு மாதம். இது எவ்வாறு இருக்குன்னு பார்த்தா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைப்பதற்கும் சூரியன் சனியுடன் இணைகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமைகின்றது. அதே நேரம் நீண்ட நாட்களாக காத்திருந்த காரியம் இந்த மாதம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமைத்து தருகின்றார். கணவன் மனைவி உறவு என்று பார்த்தோம்னா ஒரு அந்யோன்யம் சொல்லுவாங்க. இந்த கணவன் மனைவியுடைய உறவு அந்யோன்யத்திற்கு ஒரு சிறப்பு யாருன்னு பார்த்தா கலத்திரகாரகன் சுக்கிரன் அவன் சிறப்பாக இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாகட்டும் பிரச்சனையாகட்டும் படிப்படியாக குறைவது இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு. குறிப்பாக சொல்லப்போனால் பிள்ளைகள் மத்தியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது 2 இருக்கக்கூடாதுங்க. அதுதான் ரணம் ருணம் என்று சொல்லுவாங்க. ரணம் என்றால் நோய் முன்னுன்னு சொல்லுவாங்க, ருணம் என்றால் கடன் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் கடன் நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்வை தரக்கூடிய ஒரு அருமையான தருணமும் மேஷராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் தான். அதே நேரம் நீண்ட நாள் கனவுகள் ஒன்று நடைபெறுவதற்கும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் புரட்டாசி மாதம். 3 கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன. அந்த 3 கிரகங்கள் எது என்று பார்த்தால் சூரியன் கலத்திரகாரகன் சுக்கிரன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அளந்து கொண்டே போகலாம். என்னுடைய காரத்தன்மையை பார்த்தீங்கன்னா அளந்துக்கிட்டே போகலாம். புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் எதையாவது இழந்துடுறோம், ஏதோ ஒரு தோல்வியை சந்திக்கிறோம், என்ன செய்கிறது கலங்கி நிற்கும் போது புரிந்து கொண்டால் மட்டுமே வெற்றியை நோக்கி நகர முடியும், இழந்ததை தர முடியும். அந்த வகையில் பார்க்கறது மண் பெண் பொன் என்று சொல்லக்கூடிய 3 இழப்புகளையும் ஈடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தினுடைய சிறப்பே என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை என்று சொல்லுவார்கள். அந்த வகையில்
வகையில் பார்க்கும் பொழுது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை 3ஆக இருந்தாலும் கூட சனி வக்ரகதியில் இயங்கிக் கொண்டு வக்ர நிவர்த்தியுமாக போகின்றார். ஆக சனி பகவானுடைய முழுமையான பலனை பெறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் மகாலய அமாவாசை. நம்முடைய காலத்தில் வாழும்போது நம்ம புரிந்து கொள்ள அதனுடைய பெற்றோராக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், உடலை விட்டு உயிர் பிரிந்து அவர்கள் அந்த பித்ருலோகத்திலிருந்து பூமியை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான மாதம் இந்த புரட்டாசி மாதம் தாங்க. புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2 மறந்தே விடாதீர்கள். காரணம், அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி தடுக்கப்படுகின்றது. ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம். இல்லறம் நல்லறம் ஆகாமல் குழம்பி போகிறதுக்கெல்லாம் காரணம் பித்திருக்களுடைய சாபமாக கூட இருக்கலாம் அல்லவா? அந்த சாபம் நீறுவதற்கான ஒரு சரியான தருணம் இந்த புரட்டாசி மாதம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பெருசாக செய்ய வேண்டியதில்லைங்க. 10 காசு செலவு கிடையாதுங்க. கை நிறைய உலர்ந்த திராட்சையை காகத்துக்கு வைத்து வழிபாடு செய்வது அற்புதமான பலனை தரும். பசுவை பொறுத்தவரையும் பால் தருவது மட்டுமல்ல, நவ கிரகங்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் 3 மூர்த்திகளும் 30 தேவியரும் குடியிருக்கின்ற ஒரு ஆலயமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் பசுவை தெய்வமாக வழிபட்டார்கள். பசிக்கும் ஒரு கவலம் அகத்திக்கரை கொடுப்பது, வெள்ளம் கலந்த நீரை வைத்து வழிபடுவதும் நல்லது. முடிந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் பாதசனீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்திலே அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெய் கொண்டு நம் கையாலே சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்வது புரட்டாசி மாதனுடைய பலனை மேஷராசிக்கு திருப்பி தரும்.